எல்லாருக்குமே வணக்கம். இந்த ஏர்டெல்ல ஏர் ஃபைபர் வந்து எப்படி புக் பண்ணுறது, இதில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ வந்து போட்டுட்டோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க் தரேன். அப்படி இல்லைனா வீடியோ கடைசியில் எண்டு ஸ்க்ரீனில் வரும். அதில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா மேலே கூட ஐகார்டில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஏர் ஃபைபர் வந்து வாங்கலாமா, இல்லை ஃபைபர் மட்டும் வாங்கலாமா, ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இதோட நன்மைகள் என்ன, இதோட தீமைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏர்டெல்லோட எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது, இதை நம்ம வீட்டில் வந்து இந்த ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபைபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒயர் மூலமாக தான் உங்கள் வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் கொண்டு வருவாங்க. இது வந்து ஒயர்லெஸ் கிடையாது. நீங்கள் ஃபைபர் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஆஃபீஸில் வந்து அந்த ஃபைபர் வந்து சர்வர் வச்சுருக்காங்களோ அந்த ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர் ஒயரை இழுத்துட்டு வருவாங்க. அங்கேருந்து லைனாக ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வருவாங்க. உங்கள் வீட்டுக்கு இடையில யாராவது ஃபைபரை வச்சுருந்தாங்க அப்படின்னா கூட அந்த வீட்டில் இருந்து கூட கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபைபர் கனெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒயர் மூலமாக வர்றது, சரிங்களா? ஸோ ஒயர் மூலமாக வர்றதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ 1 Gbps ஸ்பீடு அப்படின்னா அந்த 1 Gbps ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டேபிளாக ஒரே லெவல்லையே இருக்கும். கீழே இறங்காது, மேலேயும் ஏறாது, ஒரே லெவலில் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் என்ன ஸ்பீடில் வந்து நீங்கள் பிளான் வாங்குறீங்களோ அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஸ்லோவாகிற மாதிரியோ இல்லை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியோ எந்த மாதிரி ஃபீலிங் இருக்காது. நீங்கள் என்ன பிளானில் என்ன ஸ்பீடில் கேட்குறீங்களோ அந்த ஸ்பீடு கரெக்டாக அக்யூரேட்டாக அப்படியே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைபரோட ஒரு அட்வான்டேஜ். ஃபைபரோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர் மூலமாக தான் வருது. அதனால தான் பிரச்சனையே. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் இல்லை ஏதாவது வந்து மரங்கிண்டு அந்த ஒயர் மேலே விழுந்துருச்சு, இல்லை ஏதாவது ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா வெயிலில் இருந்து ரொம்ப இத்து போய் அந்த ஒயரே அந்து போச்சு, இல்லை ஏதாவது வண்டி போகும்போது கூட பார்த்தீங்கன்னா வண்டி மேலே மாட்டி அந்த கேபிள் வந்து அத்துட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எடுக்காது. ஏன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு கேபிள் மூலமாக தான் இன்டர்நெட்டே வருது. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த கேபிள் கட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளோ இல்லை 2 நாள் முழுக்க உங்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட்டை எடுக்காது. ஏன் அப்படின்னா ஏர்டெல்லில் வந்து டக்குன்னு உடனே வந்து மாட்டி கொடுக்க மாட்டாங்க. எப்படியும் 1 நாள் 2 நாள் டிலே பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி அவங்க டிலே பண்ணி 1 நாளோ 2 நாள் கழித்து அவங்க மாட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான், அதாவது ஒயர் எங்கே அந்து போயிருக்குதோ அந்த அந்து போன ஒயரை திரும்படி அவங்க எப்போ சரி பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களுடைய வீட்டுக்கு இன்டர்நெட் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நெட்டே வராது. உங்களுடைய மொபைல் டேட்டாவில் தான் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை, மெயினாக வர்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த ஃபஸ்ட்டு பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் எப்போயோ ஒரு தடவை வயராந்து போகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூட ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொல்ல போகிற இந்த 2வது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து மெசேஜ் வரும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் மூலமாக இந்த ஃபைபரை வந்து புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும். காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நெட் வந்து எடுக்காது. என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பண்ணுறோம், அதனால் இன்டர்நெட் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு எடுக்காது. காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் அப்படின்ற போல் ஒரு மெசேஜ் வந்து போட்டு விட்ருவானுங்க. அப்படி போட்டு விட்டாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த 3 மணி நேரத்தில் இன்டர்நெட்டே வராது. அது வந்து 3 மணி நேரமாகவும் ஆகலாம், இல்லைனா 12 மணின்னு சொல்லிவிட்டு அவங்க 12க்கு கூட இன்டர்நெட் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அது வந்து முன்ன பின்ன கூட மாறலாம், சரிங்களா? திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ 9 to 12 மணி வரைக்கும் இன்டர்நெட் எடுக்காதுன்னு சொல்லி அந்த 12 மணிக்கு மேலே இன்டர்நெட் எடுக்குன்னு சொல்லி நம்ம ஆர்வமாக நோண்டிக்கிட்டு இருப்போம். திரும்படி ஒரு 2 மணிக்கு இன்னொரு மெசேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 3 to 6 மணி வரைக்கும் இன்டர்நெட் எடுக்காது, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அப்படின்னு மறுபடியும் ஒரு மெசேஜ். அன்னைக்கே திரும்படி 2வது ஒரு தடவை மெசேஜ் வரும். 2வது ஒரு தடவை மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாதத்தில் 10 நாள் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு 10 நாள் உங்களால் வந்து மாதத்தில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் 20 நாள் தான் வந்து இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் கட்டுற பில்லு பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கு சேர்த்து தான் பில்லு கட்டணும். நீங்கள் யூஸ் பண்ணுறது 20 நாள் தான், அவங்க 10 நாள் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி நீங்கள் பில்லு கட்டுறது பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு கட்டுவீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ஃபைபர் வந்து பெஸ்ட்டு தானா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபைபர் வந்து நல்லது தான், ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ஒரே ஸ்டேபிளாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏர்டெல் சைட்லேருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அடிக்கடி. அதனால் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார். எனக்கு வந்து கோபமே வராது, இன்டர்நெட் கட் ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபருக்கு போயிடலாம்.
இல்லப்பா எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தாங்க முடியாது. இதெல்லாம் நமக்கு டென்ஷன் ஆயிரும். நமக்கெல்லாம் இன்டர்நெட் வந்து எனி டைம் இருக்கணும். அந்த மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்காண்டி தான் வந்து ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் வந்து இப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல போயிட்டு இருக்குது. இப்ப இதத்தான் நானும் பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்ல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஏர் ஃபைபர பொறுத்தவரைக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒயர்லெஸ். உங்களுக்கு எந்த விதமான ஒயருமே கிடையாது. ஒயர்லெஸ் தான். வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியில வந்து ஒரு ரிசீவர் பாக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு ஒயர் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த ஒயர் அப்படியே கீழ உங்க வீட்டுக்கு கீழ வந்து உங்க வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டர் இருக்கும். அந்த ரூட்டர்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த ரூட்டருக்கு மட்டும் பவர் கனெக்ஷன் குடுத்தீங்கன்னா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா ரூட்டருக்கும் சரி, அந்த ரூட்டர்ல இருந்து உங்களுக்கு பின்னாடி அந்த ஈத்தர்நெட் கேபிள் போகுது பார்த்தீங்களா, அது நேரா பார்த்தீங்கன்னா, அந்த ரிசீவர்லயே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கனால, அந்த ரிசீவருக்குமே டைரக்ட்டா வந்து பவர் சப்ளை ஆயிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துலயோ, இல்ல உங்க வீட்ட தள்ளியோ ஏர்டெல் டவர் இருக்குது அப்படின்னா, அந்த டவர்ல இருந்து வர்ற சிக்னல வந்து இது ரிசீவ் பண்ணிக்கும். அந்த வர்ற சிக்னல வந்து இது இழுத்து வச்சு, உங்களுடைய வீட்டுக்குள்ள ரூட்டர் மூலமா உங்களுக்கு இன்டர்நெட்ட வந்து குடுக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மெத்தடு. ஸோ ஃபைபர் பார்த்தீங்கன்னா, ஒயர்ல இருந்து வரும். இப்ப நீங்க ஒரு சிவகாசியில இருக்கீங்க. சிவகாசியில இருந்து கோயில்பட்டிக்கு நீங்க லைன் இழுக்கிறீங்கன்னா, சிவகாசியில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, கோயில்பட்டியில வந்து இன்டர்நெட் எடுக்காது. அந்த மாரி ஃபைபர பொறுத்தவரைக்கும். ஆனா இது பார்த்தீங்கன்னா, மொபைல் டவர் பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே வந்து கட் ஆகாது. எல்லாத்துக்குமே 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டும் சரி, கால்ஸும் சரி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது மொபைல் டவர் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பிரச்சனை வர்றதுக்கோ, டேமேஜ் ஆகுறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கும்போது இந்த ஏர் ஃபைபர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைரக்ட்டா மொபைல் டவர்ல இருந்து சிக்னல இழுத்து உங்க வீட்டுக்குள்ள ரூட்டருக்கு வந்து இது சிக்னல் குடுக்கறதுனால, உங்களுக்கு இன்டர்நெட் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நீங்க கன்டினியூஸா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதாங்க ஏர்டெல்லோட ஏர் ஃபைபருக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஃபைபரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அப்பைக்கப்ப இன்டர்நெட் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சிரமமும் அதிகமா இருக்குது. இதே ஏர் ஃபைபரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்நெட் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து கட் ஆகாது. அதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏர் ஃபைபர் வேணுமா? இல்ல எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் மட்டும் வேணுமா? அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.